Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Female Generalல எபிசோட் நம்பர் 6. எதுக்காக இவ்வளோ நாள் வீடியோ வரல அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் தான் எடிட் பண்ண முடியுது. அதுவும் அந்த சேனலில் நம்ம ஆன்கோயிங் ட்ராமாஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால அதே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெடிக்கல் கண்டிஷன்னால என்னால் ஒரு நாளைக்கு ஒன்று தான் எடிட் பண்ண முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த சீரீஸை ஃபுல்லாத்தையும் முடிக்க பார்க்குறேன். ரொம்ப சாரி, பட் கண்டினியூ பண்ணலாமா? லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்கள செலக்ட் பண்ணல அப்படின்னு ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இதனால நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா என்ன அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருமா? அந்த கோவத்துலதான் என்ன விட அந்த லீஹூக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது லீஹூ சண்டை போட்டதை யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு ரியலைஸ் ஆகுது, லீஹூ தான் ஸ்பையா இருப்பானோ அப்படின்னு. அதனால இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட ரூம்ல ஜித்தர் பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப அவங்க பாஸ்ட பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. பாஸ்ட்ல ஆட்டம் ஃபெஸ்டிவல், அதாவது இன்னைக்கு எப்பவுமே எல்லா வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் நடுவில் புகுந்து, ஹீரோ உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன நீ லூஸ் மாதிரி இங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிற, நீ லூசா இருப்ப போல, போ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்றாங்க. ஹீரோவும் இவ யாருன்னு சொல்லிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நான் இந்த யான்சஸ் சிட்டியோட நல்ல ஒரு வாரியர் அப்படின்றாங்க. ஹீரோவும் உனக்கு போதை ஏறிடுச்சு, ஃபர்ஸ்ட் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு போய் விட போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினும் நான் எதுக்காக வெளியில போகணும், நான் இந்த மிலிட்டரியிலே நல்ல கேண்டிடேட், ஆனா நீ என்ன செலக்ட் பண்ணல, ஏன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா நான் ஸ்பைன்னு நீ நினைக்கிற அப்படித்தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஜன்னல் வழியா யாரோ ஒரு ஆள் போறது ஹீரோவுக்கு தெரியுது. அதனால ஹீரோயின் கிட்ட உஷ்ன்னு வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட பக்கத்துல போயிட்டு நீ என்ன டெஸ்ட் பண்ணிட்டல, ஆனா நான் ஸ்பை இல்ல அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால யார் ஸ்பை அப்படின்ற விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். லேஹூ தான் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லீஹூ தான் எட்டி பார்த்துட்டு கிளம்பி போனது. ஹீரோ இது எல்லாத்தையும் சைலண்டா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் குடி போதையில பாத்தியா நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கேன், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, ஸ்பையனா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியான்னு ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய ஸ்வாட பாத்துட்டாங்க. இதை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு அந்த ஸ்வாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ உடனே ஏய் அதை கீழே போடு அப்படின்னு திட்டுறாங்களா. ஹீரோயினும் என் மேல கோவப்படாத, நான் உனக்காக ஸ்வாட் டான்ஸ் வேணா ஆடி காட்டவா அப்படின்னு ஸ்வாட வச்சுட்டு குடி போதையில அங்கேயும் இங்கேயும் மாறி வெட்டிட்டு இருக்காங்களா. ஹீரோ பிளே பண்ணிட்டு இருந்த ஜித்தரை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ கோவமா நீ பண்ணது தப்பு அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு கேட்ட உடனே ஹீரோயின் டக்குனு முழங்கால் போட்டு நிக்கிறாங்க. ஹீரோவும் ஏய் முழங்கால் போடாதன்னு சொல்றாங்களா. ஆனா ஹீரோயின் முழங்கால் போடல, முழங்கால் போடுற மாதிரியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா இவ இப்படி கேக்குறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கும் போது லேஹுவை பாக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு லேஹுவும் நான் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ட்ரிங்க் கொண்டு வரலான்னு வந்தேனா, ஆனா அங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசா முடிக்காம போயிடுறான். அசிஸ்டனும் என்னாச்சு ஹீரோக்கு அப்படின்னு வேகமா ஓடி வராங்க. அந்த நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா கேட்டுட்டு இருப்பாங்க, உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ என்ன செலக்ட் பண்ணவே இல்ல, எனக்கு எதுல குறைச்சல் அதை ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கலாம், நான் ஹைட்ல குறைச்சலா இருக்கேனான்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கே தெரிஞ்சிருச்சு ஹைட்ல குறைச்சல்னு. அதனால ஒரு டேபிள் மேல ஏறி நின்னுட்டு இப்ப சொல்லு நான் ஹைட்ல குறைச்சலா இருக்கேனா வெயிட்ல குறைச்சலா இருக்கேனா எதுல குறைச்சலா இருக்கேன்னு. ஹீரோவும் இறங்கி நில்லு, ஹைட்ல தான் குறைச்சலா இருக்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ஐய் என்ன பத்தி இப்படியா பேசுற அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால மறுபடியும் ஸ்வாட் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோவும் ஏன் எடுக்காத அப்படின்னு பிடுங்க போறாங்களா. அப்ப ரெண்டு பேரும் கீழே விழ, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ, ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ எனக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட்டை ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும், இல்லனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு. ஹீரோவும் என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லல, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா காலங்காத்தாலே ஹீரோயின் முழிச்சு பாக்குறாங்களா. இந்த பெட் ரொம்ப நல்லா இருக்கே, கம்ஃபர்டபிளா இருக்கே அப்படின்னு எழுந்திருச்சு பாக்க அங்க சேன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தியான்னு. ஹீரோயினும் நான் எங்க இருக்கேன்னு கேக்குறதுக்கு பார்த்தா தெரியலையா ஹீரோவோட ரூம்ல. நேத்துக்கு ஹீரோ நீங்க வந்து டார்ச்சர் பண்ணதுனால என் ரூம்ல வந்து தூங்குறான் தெரியுமான்னு. ஹீரோயினும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேத்துக்கு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. ஜித்தரை உடைச்சது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ போச்சு வா வெளியில போயிடலாம், ஓடி போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்களா. இது செம ஃபன்னா இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு டிங்கி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்களோட காலை நோட் பண்றாங்களா. ஹீரோ கிட்ட சொல்றாங்க அவன் நடந்து போகும்போது செருப்புல இருந்து ஃபயர் வருது, இவன் சாதாரண ஆளா இருக்காது, கண்டிப்பா இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஹீரோவும் இருக்கட்டும் இது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஆல்ரெடி யான்சு சிட்டிக்கு போகணும், சன் ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்றதான் பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா சன் ஃபேமிலியே வாங்க அப்படின்னு இன்விடேஷன் டிங்கி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹீரோவுக்கு டிங்கி ரூஃபையோட அசிஸ்டன்ட் அப்படின்ற விஷயம் தெரியாது.
இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவும் சானை கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிராக்டிஸ் பண்றதுக்காக வெளியில வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா ஹீரோ கிட்ட போய் சாரி சொல்றது, ஐயோ அந்த சித்தரை வேற நான் உடச்சிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிங்கியா பாக்குறாங்க. உடனே இவன் தானே என்ன அன்னைக்கு கொலை பண்றதுக்காக வந்தது, இவன் ரூஃபையோட ஆளாச்சே, இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவன் வெளியிலேயே போயிட்டான். சோ இவங்களால கேட்க முடியல. அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலாளி கிட்ட கேக்குறாங்க, இவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு. காவலாளியும் உனக்கு தெரியாதா, சன் ஃபேமிலியில இருந்து ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காங்க, அதுக்கான இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் அவன் வந்தான்னு. ஹீரோயினும் இவன் ரூஃபைக்காக தானே வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்ப என்ன சன் ஃபேமிலிக்கு வேலை பாக்குறான்னு சொல்றாங்க. ஒருவேளை ரூஃபை ஏதாவது ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் வச்சுட்டானா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சான் கிட்ட ஹீரோ இன்விடேஷன் கொடுத்து ரீட் பண்ண சொல்றாங்களா. அதை பார்த்த உடனே சானே கோவம் வந்துருச்சு. ஒன்ன கூப்பிடுறாங்க, சரி என்னோட நேம் எதுக்காக இதுல இன்வைட் பண்ணிருக்காங்க, நான் ஒண்ணும் வர மாட்டேன்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாத்தையும் கிளியரா ரீட் பண்ணுன்னு. சானோ ரீட் பண்ணிட்டு, என்ன சன்னோட ஒய்ஃப் அங்க இருக்காங்களா, நான் வர மாட்டேன் ஹீரோ ப்ளீஸ் என்ன காப்பாத்து, நீ என்னோட அங்கிள் தானே, என்ன காப்பாத்து, நாங்க வரவே மாட்டேன், அவங்க தான் எனக்கு அரேஞ்ச் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணது, நாங்க வந்தேன் அப்படின்னா நான் இங்க இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி என்னோட மேரேஜை கண்டினியூ பண்ண வச்சிருவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், அரேஞ்ச் மேரேஜ் நல்லது தானடா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தெரியும், அதனால கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்றதுக்கு ஜானு, இல்ல அவளும் தானே சின்ன வயசுல இருந்தே எலியும் பொண்ணே மாதிரி, நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயே, அவ என்ன லேப் ராட் மாதிரி கொலை பண்ணிடுவா, என் மேல டெஸ்ட் பண்ணியே என்ன டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுவா, சோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோ கண்டுக்கவே இல்லையா. அதனால சானு, நீ மட்டும் ஓகே சொல்லலன்னு வச்சுக்கோயே, என்னோட உயிரை நானே எடுக்க வேண்டியது இருக்கும்னு. உடனே ஹீரோ கத்தி எடுத்து கொண்டு போயிட்டு, இந்தா இதை வச்சு கட் பண்ணிக்கோ, அதை வச்சு கட் பண்ணா கட் ஆகாது அப்படின்னு சொன்னோடனே சானு, ஹீரோ ப்ளீஸ் நான் விளையாடினேன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஹீரோவும், சரி சரி உன்னை கூட்டிட்டு போகல விடு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆனா சானுக்கு பதிலா வேற யாரையாச்சும் கூட்டிட்டு போகணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்களா. சானு இதுதான் டைம் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க வெளியில. அப்ப ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, சான் எதுக்காக ஒரு மாதிரி நீ இருக்கன்னு. சானு, ஹீரோ கூட நானும் போகணும்னு சொன்னாங்க, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எங்க போகணும்னு கேட்க சன் ஃபேமிலிக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சான் கிட்ட இருந்து ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் கறக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சானு, உன்கிட்ட நான் இதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், போடி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம சானுக்கு பதிலா யாரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ ஹீரோயினோட நேம் சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நமக்கு தான் அவன் மேல நிறைய டவுட் இருக்குல்ல, அப்புறம் எப்படி நம்ம கூட்டிட்டு போக முடியும்னு. ஹீரோவும் டவுட் இருக்கவங்கள தான் பக்கத்துலயே வச்சிருக்கணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. இப்ப இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லணும்ல, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை தேடி போறாங்க. ஹீரோயின் ரூஃபை சன் கூட சேர்ந்துட்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ வந்துடுறாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப டீப்பா யோசிக்கிற போலன்னு. ஹீரோயினும், நான் நேற்றுக்கு நைட்டு ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன்னு நினைக்கிறேன், நான் குடிச்சிருந்தேன்ல அதனாலதான், அதுக்கு சாரி கேட்கறதுக்காக தான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன்னு. ஹீரோவும், அப்படியா சாரி கேட்கணுமா, நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் அக்செப்ட் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயினும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும், சரி அப்படின்னா நாளைக்கு சானோட பிளேஸ்ல நீ மாறு வேஷம் போட்டு என் கூட வரணும், எப்படி நீ நடிக்கிற அப்படின்றத நான் பாக்கணும்னு. ஹீரோயினும் பக்காவா கலக்கிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஹீரோயினுக்கு சன் ஃபேமிலியில என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்துச்சுல்ல, சோ இப்ப கூட போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சான் மாதிரியே வேஷம் போட்டு வெளியில வராங்க. சான் பார்த்துட்டு, ஏய் செமையா இருக்க, என்ன மாதிரியே இருக்க, வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேன் ஆட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ, போதும் போதும் வாங்க அப்படின்னு சொல்லி திட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல சென்சோ இருக்கானே, அவனுமே இதே சன் ஃபேமிலியை பாக்குறதுக்காக தான் ஊருக்கு வந்திருப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சன் ஃபேமிலியை பத்தி விசாரிக்க சொல்லிருக்காங்க, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க எப்படி இருக்குன்னு. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, சன்னை பொறுத்த அளவுல ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா சன்னோட பையன் இருக்கான்ல, அவன் அவனோட அப்பாவோட பொசிஷனை வச்சு நிறைய பொண்ணுங்களை ஹராஸ் பண்றத வேலையா வச்சிருக்கான். ஆனா ஒருத்தரால கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, ஏன்னா சன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்ல, அவனோட பையனை அவன் ப்ரொடெக்ட் பண்றான்னு. சென்சுவும், இந்த மாதிரி பட்டவனுங்க கேவலமா தான் இருப்பானுங்கன்னு தெரியும், பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களே, சரி சரி இன்னொரு 2 நாளைக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணலாம், ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா சன்னோட வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யான்சு சிட்டிக்குள்ளாடி வந்தாச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஸ்டே பண்ணலாம் முடிவு பண்றாங்க. ஹீரோ, ஹீரோவோட அசிஸ்டன்ட், ஹீரோயின் 3 பேருமே சேர்ந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும், நான் எவ்வளவு படிச்ச பையன், ஆனா எனக்கு நிறைய சாப்பாடெல்லாம் அடிக்கடி கிடைக்கிறதே கிடையாது, சோ இன்னைக்கு என்னோட அங்கிள் கூட தானே நான் வந்திருக்கேன், அதாவது ஹீரோவா அங்கிள்னு
சொல்றாங்க. அதனால எனக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நிறைய ஆர்டர் பண்றாங்க. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அங்கிள் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்கு தருவீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, போய் தொலையட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு, நிறைய ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்காக ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும்ல, எத்தனை ரூம் எடுக்க அப்படின்னு கேக்குறதுக்கு 2 ரூம் சொல்றாங்க. அசிஸ்டன்ட் என் கூட நீ படுத்துக்கோ அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் இல்ல இல்ல எனக்கு ஒரு ரூம் தனியா வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும் அங்கிள், எனக்கு தனியா ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் போய் தொலைது, தனி ரூம் எடுத்துக்கோ, ஆனா என்ன இதுல இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்காம எழுமனு வச்சுக்கோங்க அப்புறம் பிச்சு போடுவேன்னு சொன்னோடனே ஹீரோயினும் ஐயோ அவசரப்பட்டு ஓவரா ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ரொம்பனதுனால அவங்களோட ரூம்ல போய் படுக்கிறாங்க. அப்பதான் பக்கத்து ரூம்ல ஹீரோ இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் யோசிக்கிறாங்க இத சான்ஸா வச்சு நம்ம தூங்குறதா ஆக்டிங் பண்ணிட்டு வெளியில போய் சுத்தி பார்க்கலாம், நம்மளும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனை போடலாம் அப்படின்னு ஹீரோக்கு கேக்குற மாதிரியே கத்தி சொல்றாங்க. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுப்பா, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா குதிகாலால நடந்து வெளியில போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்டும் நம்ம ஹீரோயினை கண்காணிக்க வேண்டாமான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அவெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நீ சன் ஃபேமிலியில இருக்கவங்க எந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத ஊருக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மறைஞ்சு நடந்து போகக்கூடியத ஹீரோ கவனிச்சுட்டாங்க. அதனால ஹீரோயினுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம ஹீரோயின் டிங்கிய ஃபாலோ பண்றாங்க. இவன் அந்த பையன்ல எனக்கு இன்விடேஷன் கொண்டு வந்த பையன்ல, இவனை எதுக்காக இவ ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஹீரோயினுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கொஞ்ச தூரம் போறதுக்கு அப்புறமா பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியத கவனிச்சுட்டாங்க. ஓய்யோ இவன் கிட்ட மாட்டிட்டேனா, இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்னோட இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டிங்கி ஒரு பிராத்தல் ஏரியாக்குள்ளடி போறானா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோ ரொம்ப மதிப்புள்ள இடத்துல இருக்கவன், அவன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு டிங்கிய ஃபாலோ பண்ணிட்டு தைரியமா உள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த பிராத்தல் ஏரியாக்குள்ளதான் யார் இருந்துட்டு இருக்காங்க, சென்சு ஹீரோயினை பாத்துட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோட படையில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு குதிரையில வந்திருப்பாங்கல்ல, அந்த குதிரையை வாங்குறதுக்கு ஹீரோயின் கிட்ட காசு இருந்திருக்காது. அதனால ஊருக்கு வெளியில சென்சுவ பாத்துருப்பாங்களா, அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ஜோஷியம் சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு ஜோஷியம் எல்லாம் சொல்லி போய் ஏமாத்தி காசு வாங்கி அந்த காசுல குதிரையை வாங்கி அந்த குதிரையை தான் ஹீரோட படையில வந்து சேர்ந்திருப்பாங்க. சோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினால சென்சுவும் இது அந்த பையன் தானே நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு சம்பாதிச்சானே, இங்கேயும் ஜாதகம் பாக்குறதுக்காக தான் வந்திருப்பானா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின ஒரு பையன் நினைச்சிட்டு இவங்களுமே விட்டுடுறாங்க. இப்போ டிங்கிய ஃபாலோ பண்ணி போகும்போது டிங்கி ஒரு ரூம் குள்ளாடி போறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க இவங்கள ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த பொண்ணுங்களை வச்சு இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு ஹீரோயினை தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு குடிக்கிறதுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில அனுப்பி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாத்தையுமே போட்டுட்டு டிங்கியோட பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கானா. டிங்கி இப்ப அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வெளியில போறா. சோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிராத்தலோட ஓனர் ஹீரோயினை பிடிச்சு ஏய் நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ நான் இப்ப அவனை ஃபாலோ பண்றதா என்ன பண்றது அப்படின்னு இருக்கு. இப்போ டான்ஸ் ஆடலனாவும் பிரச்சனை ஆயிரும், அதனால பேசாம ஆடிட வேண்டியதான ஒரு ஸ்பாட் எடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய சென்சு பாக்குறான்ல, அவனுக்கு அப்பதான் ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரியுது. இவன் தான் பையன் வேஷம் போட்டு உள்ளவன் தான், நம்ம கிட்ட குதிரையை வித்தான், இப்போ ஒரு பொண்ணா வந்து டான்ஸ் ஆடுறான். சோ இவன் பையன் கிடையாது பொண்ணு அப்படின்றத சென்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோ உள்ள வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவங்களோட கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க இப்ப தப்பா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உள்ள வர மாட்டான்னு நினைச்சா வந்துட்டானே, இவன் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருவானா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்சு இருக்காங்கல்ல அவங்க மியூசிக் போடுறாங்க. சோ ஹீரோயின் மறுபடியும் தாளத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாங்க தெரியுமா, ஹீரோயின் மேல முன்னாடி கல்லெறிஞ்சாங்கல்ல ஹீரோயின் வால் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, அதே மாதிரி இப்ப பூவை தூக்கி எறிறாங்க. அதையும் ஹீரோயின் கத்தியால பிடிச்சு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ கண்டுக்காம போறாங்களா. ஹீரோயினும் நல்ல வேலை பையன கண்டுக்கல அப்படின்னா அவனுக்கு நான் பொண்ணு அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியல அப்படின்னு சந்தோஷமா போறாங்க. ஆனா ஹீரோ எல்லாமே தெரிஞ்சுதான் உள்ள நடந்து போறாங்க. சென்சு கிட்ட பேசுறதுக்காக சென்சு நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு சென்சு கூட பேசுறதுக்காக போய் உட்கார்ந்தாச்சு. இப்ப ஹீரோயின் டெங்கிய தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு பொண்ணை நிறைய பேர் சேர்ந்து ஹராஸ் பண்ணக்கூடியத பாக்குறாங்க. இந்த பொண்ணை எல்லாரும் எங்க கட்டி இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றதுக்காக போறாங்க.
இந்த பக்கம் நம்ம ஹீரோ சென்சு கிட்ட நான் ஒரு விஷயமா இங்க வந்தேன், நீங்க எந்த விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு இங்க நிறைய டாக்ஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ என்னோட வேலையை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ல, அந்த வேலையை நான் செய்யணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ சரி சரி அப்படின்னா நீங்க சன்னை பாக்குறதுக்காக போனீங்களான்னு கேக்குறதுக்கு சென்சு இல்ல நான் இன்னும் போகல, நீங்க போனீங்களான்னு கேக்குறதுக்கு இல்ல வந்து ஊரை ஒரு 2-3 நாள் சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா போலான்னு நான் என்னோட கசின் கூட தான் வந்திருக்கேன், நாளைக்கு கண்டிப்பா சன்னை பாக்குறதுக்காக போவேன், அப்ப நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சென்சுவை சன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோ பாக்குறாங்க, சென்சுவுமே பாக்குறாங்க, சென்சு பார்த்ததை ஹீரோ பார்த்துட்டாங்க. அதனால மனசுல யோசிக்கிறாங்க அப்படின்னா சென்சுவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரி மெதுவா இதையும் என்ன அப்படின்றத விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு 2 பேருமே தனித்தனியா போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனுங்க கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா வா ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக வாங்கி கொடுக்குறாங்களா, அந்த பொண்ணு இத்தனை நாளா பசியில இருந்த மாதிரி நல்லா சாப்பிடுறா. என்னம்மா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு ரொம்ப பசி அதனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு, ஹீரோயினும் சரி சரி சாப்பிட்டு முடியும், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், ஆமா நீ எங்கேயாவது இருந்து ஓடி வந்துட்டியா என்ன, எதுக்காக நீ அந்த மாதிரிப்பட்ட பயக்க கிட்ட மாட்டின அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட நேம் சாங், நான் ஒரு கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், அப்படி ஓடி வரும்போதுதான் இந்த ஊருக்குள்ள இந்த பசங்க கிட்ட மாட்டிட்டேன், அவனுங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, நல்ல வேளை நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க ரூஃபை அப்படின்ற ஐடென்டிட்டில தானே படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சாங்கோட அப்பா வந்துட்டு என்னோட பொண்ணு உங்களோட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொண்ணு பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அதை கேட்டுடுவாங்க, ஐயோ சாங் ஒரு பொண்ணு, அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஒரு பொண்ணோட லைஃபை என்னால நாசம் பண்ண முடியாது, நான் ஸ்கூல் படிச்சு இங்க இருந்தா என்ன இவங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட லைஃப் நாசம் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலா நான் மிலிட்டரியில சேர்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுல்ல அப்படின்னா கஷ்டப்பட்டு மிலிட்டரியில சேர்ந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஓ இவ என்னோட ஃபியான்சியா, பரவாயில்ல விதி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணுதோ அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாங்கும் என்ன எதுக்காக இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் ஒன்னும் இல்ல, யார் உன்னை கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணதுன்னு கேட்க எனக்கு தெரியாது, ஒருவேளை இந்த சன்னோட பையனா இருக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா அவன் என்ன ஹராஸ் பண்றதுக்காக வந்தானா, அப்ப என்னோட கையில இருந்த பின்ன வச்சு அவனை ஒரு அடி கொடுத்துட்டேன், அதுல அவனுக்கு ரொம்பவே வலிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் என்ன கடத்திட்டு போறதுக்காக ஆட்கள் அனுப்பியிருந்தான்னு. ஹீரோயினும் நீ வந்த உடனே பிரச்சனையில மாட்டிட்டியா, நான் வரல அப்படின்னா உன்னை யார் காப்பாத்திருப்பான்னு கேட்க சாங்கும் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பாய்சனஸ் ஆன மருந்து இருக்கு, இதுல எதையாச்சும் ஒண்ணு அவனோட மூஞ்சில போட்டிருந்தேனாவோ இல்லைன்னா அவன் குடிக்கக்கூடிய தண்ணியிலயோ சாப்பாடுலயோ கலந்து கொடுத்தேன்னா அவன் செத்து போயிடுவான், அதனால எனக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியும்ன்றாங்க. அதுக்கப்புறமா உன்னோட நேம் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் என்னோட நேம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளாடி வெளியில நிறைய சத்தம் கேக்குதா, என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சன்னோட பையன் இருக்கான்ல, அவன் சாங்க தேடி ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டான். சாங் கிட்ட நீ பயப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சாங்க ஒரு வேலைக்காரி மாதிரி வேஷம் போட வச்சு இவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி ஆக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ சன்னோட பையன் வந்து கதவை தட்டுறானா, ஹீரோயினும் கதவை திறந்துட்டு யாரா நீங்க என்னோட தூக்கத்துல இருந்து தொலை பண்றது அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க ஒரு பொண்ணை தேடி வந்தோம், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சன்னோட பையன் இப்போ நீங்க யாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்ட உடனே ஹீரோயின் என்னோட நேம் தான் சான்னு சொல்றாங்களா. பக்கத்துல இருக்கக்கூடிய சாங் அப்படியே வியந்து பாக்குறாங்க, ஏன்னா சாங்குக்கும் சானுக்கும் தான் கல்யாணம், அந்த கல்யாணத்துல இருந்து தான் சாங் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. இப்ப இவன் தான் சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு, ஏன்னா சான் யாரு அப்படின்றது சாங்குக்கு நல்லாவே தெரியும். இப்படி சாங் நிமிர்ந்து பார்க்க கூடியத சன்னோட பையன் பாத்துட்டானா, அவனுக்கு இந்த பொண்ணுதான் நம்ம தேடி வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால சாங்க மட்டும் கிடையாது ஹீரோயினையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் காண்க பையனா எடுத்துக்கிற போற பொண்ண நீ கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கோவமா இழுத்துட்டு போறாங்களா. அப்போ சாங் அவளோட கையில இருக்கக்கூடிய பாய்சனை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. நம்ம ஹீரோயினும் இல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியாக்கிட்டு ஹாலுக்குள்ளாடி போறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க என்னோட அங்கிள் யாருன்னு தெரியுமா, தெரிஞ்சா நீ என்கிட்ட இந்த மாதிரி ஆட்டம் போட மாட்டேன்னு. அதுக்கு சாங்கோட பையனும் என்னோட அங்கிள் என்ன பெரிய ஆளா, அவர் வந்தா மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா, அவன் வந்தா அப்படின்னா அவனோட கழுத்துல கத்தி வச்சு நான் விட்டுடுவேன்னு. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வந்துட்டு எங்க வெட்டு பாக்கலாம் அப்படின்னு நிக்க நம்ம ஹீரோயினும் அங்கிள் அப்படின்னு ஓடி போ ஹீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சாங்கையுமே மறைச்சு வச்சிடுறாங்க. அப்ப சன்னோட பையனும் நீ யாருடா அப்படின்னு கேட்டுட்டே அடிக்க வராங்களா. ஹீரோ ஒரு அடி, அவ்வளவுதான் சாங்கோட பையன் கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்துல சன்னோட வந்து என் பையன் அடிச்சிடாதீங்க, என் பையன் அடிச்சிடாதீங்க, அவன் நீங்க யாரும் தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. சன்னோட பையனும் நீங்க ஏப்பா அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, நான் கூட்டிட்டு வந்த பொண்ணா அவன் கடத்திட்டு போறான்ப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சன்னும் வாய் மூடிட்டேடா, இது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு என் பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஹீரோயினும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே சன்னும் ஆமா
முட்டாள் மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சன்னோட பையனை மன்னிப்பு கேட்க வச்சு அங்க இருந்து குடுக்குடுன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சாங்க பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. சாங்கும் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே டவுட், உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஆமா சானுக்கும் இவளுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் ஐயோ இது என்னடா பெரிய ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சாங்க பார்க்க சாங்கும் ஆமா நீ கவலைப்படாத, எனக்கு உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு நீ சான் கிடையாதுன்னு. ஏன்னா சேனல சண்டை போட முடியாது, உன்னால சண்டை போட முடியுதே, சோ நீ சானுக்கு பதிலா மாறு வேஷம் போட்டு இங்க வந்திருக்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறாங்க, எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணாங்க, நான் படையில சேர்ந்ததுனால சாங்குக்கும் சானுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்களா பாவம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாங்கும் நான் ஹீரோயின் கூடவே தங்கி இருக்கவான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஹீரோயினே சாங்கையே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் ஒரு பொண்ணு தெரிஞ்சதுனால ஹீரோக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. இந்த பக்கம் சன் அவங்களோட பையனுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டே முட்டாள் மாதிரி பண்ணி இருக்க பாரு, ஹீரோ கிட்ட போய் நீ பிரச்சனை பண்ணிருக்கானு. அதுக்கு சன்னோட பையனும் நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்கப்பா, அவன் என்ன அடிச்சுட்டான் தெரியுமா, அவனை பழி வாங்கி ஆகணும்னு. சன்னு நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, கண்டிப்பா நம்ம பழி வாங்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பொறுமையா இருக்கணும். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் படி மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், அது வரைக்கும் தலையே குனிஞ்சு அடங்கி போகணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட எதையோ ஒண்ணு சொல்லி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் சாங்கும் நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்காக மார்க்கெட்ல போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் ஹீரோக்கு பிடிச்ச சாக்லேட் பாக்குறாங்க, இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக. இப்ப நிறைய பொண்ணுங்களை காணல அப்படின்னு நோட்டீஸ் ஓட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சாங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு. சாங்கும் ஆனா அந்த பொண்ணுங்க மத்த பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அந்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சாங்குக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ரூமுக்கு போறதுக்கு அப்புறமா ஹீரோக்கு ஹீரோயின் அந்த சாக்லேட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்களா. ஹீரோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. ஹீரோயினும் ஆனா நீ எப்பவுமே இந்த சாக்லேட்டை உன்னோட பையில அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப சொன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்றதுன்னு பாதியிலே நிறுத்திட்டு இது உனக்கு பிடிக்கும் தானே கேக்குறதுக்கு ஹீரோ எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்க வைக்கிறேன் நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சானா வேஷம் போட்டிருக்க நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு சன்னோட வீட்டே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. சோ சன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சென்சுவுமே நிக்கிறாங்க. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இது சென்சுன்னு. இவன் எங்க என்ன பண்றான், இவனை நான் குதிரைக்காக ஏமாத்துறேன், அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடும்போது எனக்காக இவன் தான் மியூசிக் போட்டான், பிராத்தல் நடக்கக்கூடிய ஏரியால இருந்தான், இவன் எங்க என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சானுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுதான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ அவங்க ஹீரோயினை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா, இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது என்னென்ன கலாட்டாலும் நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.